நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 6ஆம் தேதி ஜூலை மாதம் 2017ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இலங்கையிலிருந்து வெளிவந்திருக்கும் பிரதானமான பத்திரிகைகளின் முதற் பக்க முக்கிய செய்திகள் மீது நாங்கள் கவனத்தை செலுத்தலாம். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகையின் முக்கிய செய்தியாக அரசியலமைப்பு வருவது உறுதி, அரசாங்கம் அதனை கொண்டு வரும், மக்களின் ஆணையை மீற முடியாது, சங்க பீடங்களுக்கு அமைச்சர் ராஜித பதில் என்ற தலைப்பு செய்தி காணப்படுகின்றது. நாட்டுக்கு புதிய அரசியலமைப்பு தேவை என 64 லட்சம் மக்கள் எமது அரசாங்கத்துக்கு ஆணையை வழங்கியுள்ளனர். அந்த ஆணைக்கு ஏற்பவே பாராளுமன்றம் புதிய அரசியலமைப்பை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றது. எனவே மக்கள் வழங்கியுள்ள ஆணையின்படி அரசாங்கம் அரசியலமைப்பை கொண்டு வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று இணை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்ன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது. வீரகேசரி பத்திரிகை மற்றொரு செய்தியாக வித்தியாவின் மரணத்துக்கு காரணமான 3 காரணிகள், பாலியல் வல்லுறவு படுகொலை வழக்கில் சட்ட வைத்திய அதிகாரி விளக்கம் என்ற செய்தி காணப்படுகின்றது. சிவலோகநாதன் வித்தியாவுக்கு கூட்டு பாலியல் வல்லுறவின் போது தலையில் ஏற்பட்ட காயத்தினால் ஏற்பட்ட குருதி பெருக்கு, கழுத்து பகுதியில் கழுத்து பட்டியினால் நெரிக்கப்பட்டமை, உள்ளாடையினை வாயினுள் திணித்தமை, சுவாசப்பாதை தடை செய்யப்பட்டமை ஆகிய 3 பிரதான காரணங்களினாலேயே அவரது மரணம் சம்பவித்துள்ளது. இக்காயங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையாக காணப்படுகின்றன என்பதுடன் வித்தியா சம்பவத்தினத்தன்று காலை 7:30 மணிக்கும் 9:30 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்துக்குள்ளேயே உயிரிழந்துள்ளார். இவ்வாறு நேற்று இடம்பெற்ற வித்தியா படுகொலை தொடர்பான விசாரணைகளின் போது சாட்சியம் அளித்த சட்ட வைத்திய அதிகாரி விளக்கம் அளித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல வீரகேசரி மற்றும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக ஊடகவியலாளர் மெல் குணசேகர படுகொலை வழக்கு, குற்றவாளிக்கு மரண தண்டனை. சிரேஷ்ட வணிக பெண் ஊடகவியலாளரும் சண்டே டைம்ஸ், AAP போன்ற ஊடகங்களின் முன்னாள் ஊடகவியலாளருமான மெல் குணசேகரவின் வீட்டுக்குள் இரகசியமாக புகுந்து அவரது தொலைபேசியை கொள்ளையடித்து அவரை படுகொலை செய்தார் எனும் குற்றச்சாட்டின் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த பிரதான சந்தேக நபர் அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் அவர் குற்றவாளி என இனங்காணப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவைதான் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கும் முக்கிய செய்திகள். நாங்கள் தொடர்ந்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியை பார்த்தால், புதிய அரசியலமைப்பை தயாரிப்பதில் அரசு பின்வாங்காது, எத்தகைய எதிர்ப்புகள் வந்தாலும் புதிய அரசியலமைப்பை தயாரிக்கும் பணிகளை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுக்கும் என அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பு வேண்டுமா வேண்டாமா என்பதை பாராளுமன்றமும் நாட்டு மக்களுமே தீர்மானிக்க வேண்டும் எனவும், அதன்படி பாராளுமன்றத்தில் அதனை நிறைவேற்ற சர்வஜன வாக்கெடுப்புக்கு விட்டு புதிய அரசியலமைப்பு தயாரிக்கப்படும் என நாங்கள் ஏற்கனவே வீரகேசரி பத்திரிகையில் பார்த்திருந்த அந்த அதே செய்தியை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெடுத்திருக்கின்றது. அதேபோல மற்றொரு செய்தியாக படையினர் மீதான போர்க்குற்ற விசாரணைக்கு ஆதரவு, யுத்த களத்தில் இருந்த அதிகாரி என்ற வகையில் இலங்கை இராணுவத்துக்கு எதிராக முன்வைக்கப்படும் போர் குற்றச்சாட்டுகளை தாம் நிராகரிக்கின்ற போதிலும் இருக்கும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நடைபெறும் விசாரணைகளுக்கு ஆதரவளிக்கப்படும் என புதிய இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல தினக்குரலில் மற்றொரு செய்தியாக தமிழ் மக்களை ஏமாற்றும் செயல், வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்படுதலில் இருந்து ஆட்களை பாதுகாத்தல் பற்றிய சர்வதேச சமவாய சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் தயங்குவதாக குற்றம் சாட்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் அரசாங்கத்தின் பின்னடிப்பால் தமிழ் மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் எனவும் சுட்டிக்காட்டினார். நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போதே அவர் இந்த கருத்தை முன்வைத்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவைதான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கும் முதல் பக்க முக்கிய செய்திகள். நாங்கள் தொடர்ந்து இன்றைய சுடரொளி பத்திரிகையின் மீது நமது கவனத்தை செலுத்தலாம். மகாநாயக்க தேரர்களின் முடிவு நல்லிணக்கத்துக்கு குந்தகம், முடிவை மீள் பரிசீலனை செய்யுமாறு தமிழ் கூட்டமைப்பு வேண்டுகோள் என்ற செய்தி இன்றைய சுடரொளியின் தலைமையங்கமாக காணப்படுகின்றது. நாட்டுக்கு புதிய அரசமைப்பு தேவையில்லை என்று மகாநாயக்க தேரர்கள் கூறுவது நாட்டில் நல்லிணக்கம் தேவையில்லை என்று சொல்வதற்கு சமனானது. மகாநாயக்க தேரர்கள் தமது முடிவை உடனடியாக மீள் பரிசீலனை செய்ய வேண்டும், இதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேண்டுகோளாக இருக்கின்றது. இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான MA சுமந்திரன் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல மற்றொரு செய்தியாக கட்டமிடப்பட்ட செய்தியாக இனவாதத்தை ஆதரிப்பது தண்டனைக்குரிய குற்றம், கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபையில் பிரதமர் ரணில் எச்சரிக்கை என்ற செய்தி காணப்படுகின்றது. குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக இனவாதம் மற்றும் அடிப்படைவாதத்தை தூண்டிவிடும் செயற்பாடுகளுக்கு ஆதரவளிப்பது தண்டனைக்குரிய குற்றம் என்று சபையில் எச்சரிக்கை விடுத்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறான செயற்பாடுகளுக்கு கடந்த அரசு அனுசரணை வழங்கியது எனவும் தற்போது அதற்கு அரசு ஒருபோதும் இடமளிக்காது என சபையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கூறியதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல
மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக திருடர்களை பாதுகாக்கின்றது அரசு, ஜனாதிபதியும் அதிருப்தி நிலையில் என்ற செய்தி காணப்படுகின்றது. அமைச்சுக்களை பொறுப்பேற்குமாறு அனுரா ஆலோசனை. திருடர்களை அரசு பாதுகாத்து வருகின்றது என்றும் இதனால் அமைச்சர்கள் மீது ஜனாதிபதி அதிருப்தியில் இருக்கின்றார் என்று ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தின் சம்பளம் மற்றும் படிகளில் திருத்தம் மேற்கொள்ளல் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இதுதான் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான பக்கத்தில் இடம் பிடித்திருக்கும் முக்கிய செய்திகள். நாங்கள் தொடர்ந்தும் இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். அதுர்தன் பணத்தன் நவத்தி என்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது காணாமல் போனோர் தொடர்பான சட்டமூலம் ஒன்று நேற்று பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருந்த நிலையில் இறுதி நேரத்தில் அது கைவிடப்பட்டமை தொடர்பாகவே அந்த செய்தி காணப்படுகின்றது. நாங்கள் ஏற்கனவே இந்த செய்தியின் போது தமிழ் மக்களை ஏமாற்றும் செயல் இந்த விவாதம் பிற்போடப்பட்டமையானது என நாங்கள் தினக்குரலில் அந்த செய்தியை பார்த்திருந்தோம். அந்த செய்தியே இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது. அதேபோல இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக ஸ்டே ஆர்டர் மே வேர்ஸ் இன் கிறிஸ்டஸ் என்ற செய்தி காணப்படுகின்றது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கும் அந்த கருத்தானது முத்துராஜவல பகுதிகளில் குப்பைகளை கொட்ட வேண்டாம் என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கும் நிலையில் அந்த தீர்ப்பானது எந்தவித பிரச்சனைகளையும் தீர்வாக அமையாது எனவும் இவ்வாறான தீர்ப்புகளை வெளியிட முன்பாக துறை சார்ந்தவர்களுடன் பேசி அதை வெளியிட வேண்டும் எனவும் அவ்வாறான தீர்ப்புகளை வழங்க வேண்டும் எனவும் தான் நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பை விமர்சிக்கவில்லை எனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவைதான் இன்று இலங்கையிலிருந்து வெளிவந்திருக்கும் பிரதான பத்திரிகைகளின் முதற்பக்க முக்கிய செய்திகள். நாங்கள் தொடர்ந்தும் இன்றைய தமிழ் பத்திரிகைகளின் தினசரி பத்திரிகைகளின் ஆசிரியர் தலையங்கத்தின் மீது மது கவனத்தை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக மீண்டும் திரும்பும் வரலாறு என்ற தலையங்கத்தில் இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கின்றது. இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வை காணும் வகையில் புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் செயற்பாட்டுக்கு தற்போது 4 பௌத்த பீடங்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளன. நாட்டின் பிரதான பௌத்த பீடங்களான மல்வத்த, அஸ்கிரிய, ராமாஞ்ச நிக்காய, அமரபுர நிக்காய ஆகிய 4 பௌத்த பீடங்கள் நேற்று முன்தினம் ஒன்று கூடி புதிய அரசியலமைப்பு அல்லது அரசமைப்பு திருத்தமோ நாட்டுக்கு தேவையில்லை என்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளன. இந்த தீர்மானத்தை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு கடிதம் மூலம் அறிவிப்பதற்கு இந்த பௌத்த பீடங்கள் ஒன்றிணைந்து முடிவு செய்துள்ளன. அஸ்கிரிய பீடத்தில் ஒன்று கூடிய 4 மகாநாயக்க தேரர்கள் தலைமையிலான குழுவினர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர். தற்போதைய நிலைமைகள் மிகவும் மோசமான வகையில் அமைந்து வருவதுடன் அரசியல் நடவடிக்கைகள் பௌத்த சிங்கள புனிதத்தை அளிக்கும் வகையில் அமைந்துள்ளன. ஆகவே இப்போது இருக்கும் அரசியல் அமைப்பில் உள்ள அலகுகளை தொடர்ந்தும் முன்னெடுத்து சென்றால் பௌத்த சிங்கள உரிமைகள் பாதுகாக்கப்படும். அதே நிலையில் ஏனைய மத நடவடிக்கைகளும் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டே செல்லப்படும். அரசியலமைப்பில் மாற்றம் ஒன்று கொண்டு வரப்பட வேண்டுமானால் அது தேர்தல் முறைமையில் மாத்திரம் மேற்கொள்ளப்பட வேண்டும். அனைத்து மக்களின் வாக்குரிமைகளையும் பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்று 4 மகாநாயக்க தேரர்களும் தமது தீர்மானத்தை அறிவித்துள்ளதாக புதிய அரசியலமைப்பு தொடர்பாக ஒரு பார்வையாக இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகின்றது. நாங்கள் தொடர்ந்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தை பார்க்கலாம். எது எதிர்பார்க்கப்பட்டதோ அதுவே நடக்கின்றது. இலங்கையில் புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வருவதற்கான அவசியம் எதுவும் கிடையாது. எனவே அரசியலமைப்பில் எந்த திருத்தமும் செய்யக்கூடாது. அதேவேளை யுத்தத்தின் போதான சில சம்பவங்கள் தொடர்பில் இராணுவத்தினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு பாராளுமன்றத்தில் சட்ட மூலம் ஒன்றை கொண்டு வர முயற்சியும் ஏற்றுக்கொள்ள முடியாது என 4 பௌத்த உயர்பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் கூட்டாக அறிவித்துள்ளனர். அஸ்கிரிய பீடம் முதலில் இந்த அறிவிப்பை வெளியிட அதனைத் தொடர்ந்து சியாம், அமரபுரம் மற்றும் ராமண நிக்கையாக்களின் மகாநாயக்க மற்றும் உப மகாநாயக்க தேரர்களும் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இந்த அறிவிப்பை விடுத்துள்ளதாக நாங்கள் வீரகேசரியில் பார்த்த அதே கருத்தை ஒட்டியதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமும் தீட்டப்பட்டிருக்கிறது. நாங்கள் தொடர்ந்தும் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தின் மீது கவனத்தை செலுத்தலாம். இலங்கை ஏற்றுமதி செய்துள்ள இனப்படுகொலை தந்திரோபாயங்கள் என்ற தலைப்பில் இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கின்றது. யுத்த குற்ற விசாரணைகள் இடம்பெறுவதை தடுக்கின்ற விடயத்தில் இலங்கையை வெற்றிகரமாக பின்பற்ற தொடங்கியுள்ளது மியன்மார். மியன்மாரில் ரோஹிஞ்சா முஸ்லீம் இனத்தவர்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றனர். ரோஹிஞ்சா முஸ்லீம்கள் படுகொலைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் பாலியல் வன்கொடுமைகளுக்கும் உள்ளாக்கப்படுகின்றனர். ஆயிரக்கணக்கில் தப்பி வெளியேறிக் கொண்டிருக்கின்ற மக்கள் அங்கு இடம்பெறும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு சான்றாக உள்ளனர். இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மேற்கொள்ளும் முயற்சிகளை மியான்மர் தடுத்து வருகின்றது. ஐக்கிய நாடுகளின் உறுப்பினர்களுக்கு
அனுமதியளிக்க மறுத்து வரும் மியான்மர் இனப்படுகொலையை இழைத்ததாக குற்றஞ்சாட்டப்படும் இராணுவத்தினரை பயன்படுத்த உள்நாட்டு விசாரணைகளை மேற்கொள்ளப் போவதாக தெரிவிக்கின்றது என அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது. இலங்கையில் இடம்பெற்றதை போன்ற ஒரு சம்பவம் மியான்மரிலும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக அந்த ஆசிரியர் தலையங்கம் சுட்டிக்காட்டுகின்றது. இவைதான் இன்று இலங்கையின் பிரதான தமிழ் பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கும் ஆசிரியர் தலையங்கங்கள். நாங்கள் தொடர்ந்தும் மலையக பக்கத்தின் மீது எமது கவனத்தை செலுத்தலாம். வீரகேசரி பத்திரிகையின் மலையக பக்கத்தில் இடம் பிடித்திருக்கும் ஒரு முக்கிய செய்தியாக டெங்கு பரவும் காணிகளின் உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, சப்ரகமுவ முதலமைச்சர் மஹிபால எச்சரிக்கை என்ற செய்தி காணப்படுகின்றது. ரத்னபுரி மற்றும் கேகாலை ஆகிய 2 மாவட்டங்களிலும் டெங்கு நுளம்பு பரவும் காணிகளின் உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சப்ரகமுவ மாகாண முதலமைச்சர் மஹிபால கேரத் தெரிவித்தார் என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது. டெங்கு ஒழிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதேச செயலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற தெளிவுபடுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த செய்தியை விடுத்திருப்பதாக, எச்சரிக்கையை விடுத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது. அதேபோல நாங்கள் இன்றைய இந்திய பக்கத்தில் பதிலளிக்க உத்தரவு என்ற செய்தி காணப்படுகின்றது. குண்டர் சட்டத்தில் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் உள்துறை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிக்கை அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. மேலும் உள்துறை செயலாளரும் சென்னை மாநகர போலீஸ் ஆணையாளரும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் திகதிக்குள் பதில் அளிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இலங்கையில் போரில் கொல்லப்பட்ட ஈழத்தமிழர்களுக்காக மே 21ஆம் திகதி தடையை மீறி சென்னை மெரினாவில் நினைவேந்தல் கூட்டம் நடத்தப்பட்டதுக்காக மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய இந்திய பக்க செய்திகள். அதேபோல் நாங்கள் தொடர்ந்தும் இன்றைய உலக பக்கத்தில் இடம்பெற்றிருக்கும் செய்திகளின் மீது கவனத்தை செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் உலக பக்கத்தில் அமெரிக்காவில் தனிநாடாக சுய பிரகடனம் செய்து கொண்டுள்ள பிராந்தியம் 13 பேர் மட்டுமே சனத்தொகை என்ற ஒரு சுவாரஸ்யமான செய்தி காணப்படுகின்றது. அமெரிக்காவில் 13 பேரை மட்டுமே சனத்தொகையாக கொண்ட சிறிய பிராந்தியமான மெலோசியாவானது தன்னை ஒரு தனி நாடாக பிரகடனப்படுத்தி கொண்டு தனக்கென சொந்த நாணயம், சட்டங்கள், கடவுச்சீட்டு மற்றும் அடையாளம் என்பவற்றை உள்ளடக்கி செயற்பட்டு வருகின்றது. தனி நாடாக தன்னைத்தானே சுய பிரகடனம் செய்து கொண்டுள்ள அந்த நாட்டின் 40வது ஆண்டு விழா அண்மையில் கொண்டாடப்பட்டதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. நாங்கள் தொடர்ந்தும் இன்றைய வடபுல செய்திகளை தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் தலையங்கத்தை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் யாழ்ப்பாணத்தின் 3 பத்திரிகைகளும் இன்று ஒரே விடயத்தையே முன்னிலைப்படுத்தி செய்தி வெளியிட்டிருக்கின்றன. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த விவகாரமானது நிச்சயம் ஒரு முக்கியமான விடயம் என்பதால் 3 பத்திரிகைகளும் ஒரே விடயங்களையே தலைப்பு செய்திகளாக தீட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் உதயன் பத்திரிகையில் மகாநாயக்கர்களின் முடிவு நல்லிணக்கத்துக்கு குந்தகம், முடிவை மறுபரிசீலனை செய்ய தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேண்டுகோள் என்ற செய்தி காணப்படுகின்றது. புதிய அரசியலமைப்பு தொடர்பில் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். 4 பௌத்த பீட மகாநாயக்கர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அந்த செய்தியை மேற்கோள் காட்டி இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி வெளிவந்திருக்கின்றது. அதே போல இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியானது பௌத்த பீடங்களின் அறிவிப்பை மீள் பரிசீலனை செய்ய கோரிக்கை, சார்ல்ஸ் நிர்மலநாதன் எம்பி கோரிக்கை என அதே விடயத்தையே இங்கு வலம்புரி பத்திரிகையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அதே போல நாங்கள் தொடர்ந்து இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். காணாமல் போனோர் சட்டம் மூலம் பின்வாங்கியது நல்லாட்சி அரசு, பௌத்த மகாநாயக்கர்களின் அழுத்தத்துக்கு அடிபணிந்தது என்ற செய்தி காணப்படுகின்றது. நாங்கள் ஏற்கனவே இன்றைய லங்காதீப பத்திரிகையில் இந்த செய்தியை பார்த்திருந்தோம். அந்த செய்தியை இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது. இவைதான் இன்று வடபுல செய்திகளை தாங்கி வரும் பிரதான யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் தலைப்பு செய்திகள். நாங்கள் தொடர்ந்தும் கேலி சித்திரங்களின் பக்கம் நமது கவனத்தை செலுத்தலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கும் கேலி சித்திரமானது கொலுக்கிக்கு கொலுக்கி. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கண் கட்டப்பட்ட நிலையில் ஒரு கதிரையில் உட்கார்ந்திருக்கின்றார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அதிகாரத்தை பிரதமரிடம் கொண்டு செல்ல எத்தனிக்கின்றார். ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும் புதிய அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதிக்குரிய அதிகாரங்களை குறைத்து பிரதமரின் அதிகாரங்களை கூட்டும் செயல்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் ஜனாதிபதி அதிகாரங்கள் என குறிப்பிடப்பட்டிருக்கும் கோப்புகள் ஜனாதிபதி மேசையில் இருக்கும் போது அவற்றை தான் எடுப்பதற்கு பார்க்கின்றார் பிரதமர். ஆனால் அங்கு மறுபுறத்தே ஜன்னலுக்கு வெளியால் தேரர்கள் இருந்து கொண்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கரை பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் நாங்கள் ஏற்கனவே இன்று பார்த்திருக்கும் செய்திதான் புதிய அரசியலமைப்புக்கு தேரர்கள் பௌத்த பீடங்கள் 4 எதிர்ப்பை வெளியிட்டுள்ள நிலையில்
பிரதமரின் முயற்சிக்கு அவை தடையாக இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டும் முகமாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம் வெளிவந்திருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் இன்றைய சுடரொளி பத்திரிகைகளிடம் பிடித்திருக்கும் கேலி சித்திரத்தின் மீது கவனத்தை செலுத்தலாம். இலங்கையில் இனவாதம், டெங்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக ஒரு சித்திரம் தீட்டப்பட்டிருக்கின்றது. இலங்கைக்கு வெளியாக சர்வதேச பயங்கரவாதம், அந்த சர்வதேச பயங்கரவாதம் என குறிக்கும் நபர் நம்ம வேலையைத்தான் அவங்க பார்க்குறாங்களே, நமக்கு என்ன அங்கே ஜோலி என கேட்பதாக அந்த சித்திரம் தீட்டப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் இலங்கையில் 1008 பிரச்சனைகள் இப்பொழுது இருக்கும்போது உள்நாட்டிலேயே சர்வதேச பயங்கரவாதம் என்பது இப்போது இங்கு தேவைப்படாது அல்லது அவசியமில்லை என்ற தொனிப்பொருளின் கீழ் சுடரொளி பத்திரிகையின் பிரதான கேலி சித்திரம் தீட்டப்பட்டிருக்கின்றது. இவைதான் இன்று வெளிவந்திருக்கும் பிரதான பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கும் முக்கிய அம்சங்கள். இத்துடன் இன்றைய நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் காலை செய்திகளில் மேலதிக செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்தும் ஆதவன் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.